ஆனால் மனைவிக்கு தான் தலை. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் தவறாக சொல்கிறாங்க, குடும்பத்துக்கே அவர் தான் தலைன்ட்டானுங்க. ஆனால் என்ன செய்யுது, யூதருடைய கலாச்சாரத்தில் அந்த நாட்களில் வந்து பெரும்பாலும் ஆண்கள் தான் வந்து பேசப்படுவாங்க. அதுதான் அங்கே வந்து குடும்பத்தின் புருஷன் வந்து மனைவிக்கு தலையாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி வரும். ஆனால் மனைவிக்கு தான் தலை. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் தவறாக சொல்கிறாங்க, குடும்பத்துக்கே அவர் தான் தலைன்ட்டானுங்க. இல்லை, குடும்பத்துடைய தலை வந்து இயேசு கிறிஸ்து. த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். அப்போ நம்ம இப்போ அன்றைக்கி ஜீசஸ் கிரைஸ்ட்ன்றோம் சொன்னாங்க, இன்றைக்கி நம்ம என்ன நம்புகிறோம், திரியேக குடும்பம். திரியேக குடும்பம் தான் நம்முடைய குடும்பத்தின் தலைவர், தலைமைத்துவம். அது கீழே பெற்றோர்கள், கணவன் மனைவி இருக்காங்க, அவங்க அது கீழே பிள்ளைகள். ஸோ அப்போ அந்த ஸ்ட்ரக்சர் பிரகாரம் நம்ம எப்படி பிதாவுக்கு கீழ்ப்பணிஞ்சிருக்கோம், அதே மாதிரி பிள்ளைங்க நமக்கு கீழ்ப்பணிஞ்சு அப்படியே போகும்போது நம்முடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும், குடும்பத்துடைய நிர்வாகம் நல்லாயிருக்கும், கணவன் மனைவிக்குள்ளே நிர்வாகம்.